கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு மாண்டவராக இருக்கிறார். மார்க்கெல்ல சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23 28 பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களும் ஓய்வு நாளில் பயிர் வழியே போகிறாங்க. அப்போ அவங்க சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கதிர்களை பதித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பரிசேயர் அதை பார்த்து கேட்குறாங்க, ஓய்வு நாளில் செய்ய தகாததை இவங்க செய்கிறாங்கன்ட்டு. அப்போ ஏசு கிறிஸ்து அவங்க அதை பார்த்து சொன்னாங்க, தாவீது அவனோடு இருந்தவங்களுக்கு பண்ணது உங்களுக்கு தெரியாதா? அபியத்தார் இன்னும் பிரதான ஆசிரியர் இருந்த காலத்தில் என்ன நடந்துச்சு? யாரும் தெய்வ சமூகத்தை அப்பத்தை புசிக்க முடியாது. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு புது அப்பம் வச்சனால அதுலேருந்து எடுக்கப்பட்ட பழைய அப்பத்தை அவனும் அவனோடு இருந்தவங்களும் புசித்தாங்கல்ல. அதனால ஏசு கிறிஸ்துல சொன்ன வார்த்தைன்னா, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு மாண்டவராக இருக்கிறார் என்றார். அப்போ என்னன்னா, நம்ம ஓய்வு நாள் நமக்காக கர்த்தர் படைச்சாரு. எதற்கு? அதை பரிசுத்தப்படுத்தி நம்ம ஓய்ந்திருக்கணும், அவரை துதிக்கணும், ஓய்வு நாள மனமகிழ்ச்சினால இருக்கணும். சரியா? ஆனால் அதை ஒரு என்ன பண்ணுறது, ஓய்வு நாளில் நாங்கள் சமைக்க மாட்டோம், ஓய்வு நாளில் நாங்கள் அடுப்பை பற்ற வைக்க மாட்டோம், இப்படி மனுஷ கற்பனைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஓய்வு நாள் நமக்காக உண்டாக்கப்பட்டது. அன்னைக்கு ஆண்டவரை ஆராதிங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. அதை ஒரு சாஸ்திரமாக்கி ஓய்வு நாளில் சமைக்க மாட்டேன், இந்த காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது உலக பிரகாரமாக. அதனால மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிற அந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுது கொள்வோம். இதுவே இன்றைய நற்செய்தி புரியட்டும்.